ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। केनोपनिषद शांति पाठम। ओम आप्यायन्तु ममांगानि वाक्प्राणश्चक्षुः श्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। சிஷ்யன் பிரார்த்திப்பதாக இந்த சாந்தி பாடமானது இருக்கின்றது. எந்த ஒரு செயலை தொடங்குகின்ற பொழுதும் இறைவனை வணங்கி தொடங்குதல் என்பது மரபு. ஆஸ்திகர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். கடவுளுடைய அருளால் எல்லாம் நடக்கின்றது என்பதை நினைவு கூறுகின்றோம். இறைவனுடைய அருளால் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு, இந்த செயலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்று அதற்கு நன்றி செலுத்தும் விதமாகவும், நாம் தொடங்குகின்ற செயல் முழுமையாக எவ்விதமான தடையும் இல்லாமல் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் பிரார்த்தனை செய்கின்றோம். அதற்கப்புறம் செய்து முடித்த செயல் பலருக்கும் பயனுள்ளதாக, எந்த பலன் கருதி அந்த செயலை செய்தோமோ அது அந்த பலனை தருவதாக இருக்க வேண்டும். அந்த பிரார்த்தனையும் இருக்கு. அதனால் செயல் பாதியில் நின்று போய் விடக்கூடாது, முழுமையாக நடக்கணும். அதற்கப்புறம் அது பயன் தரத்தக்கதாக இருக்க வேண்டும். அதற்காகவும் பிரார்த்தனை செய்கின்றோம். புக்கு எழுதுகிறார், புக்கு போட்டிருக்கிறார்னா, ஆனால் அது பிரிண்ட் பண்ண முடியலை, இல்லை பிரிண்ட் பண்ணி அப்படியே இருக்குது, வாங்கி படிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்போ அது பயனற்றதாகுது. அவருடைய உழைப்பு பயனற்றதாக ஆகின்றது. அப்படி இல்லாமல் அது பலருக்கும் சென்று சேர்வதாக, அதனால் நமக்கு பயன் ஏற்படுவதாக இருக்க வேண்டும். இப்படி பொதுவாக ஒரு செயலை தொடங்குகிற பொழுது நம்ம பிரார்த்தனை செய்கின்றோம். பிரார்த்தனை செய்து செயலை தொடங்குகின்றோம். இங்கே சிஷ்யன் சாஸ்திரம் படிக்க வந்திருக்கிறான், குருவிடத்தில் வந்திருக்கிறான். அப்போ இந்த சாஸ்திரம் படித்து முடிக்கிற வரைக்கும், தன்னுடைய கல்வி முடிகின்ற வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த கல்வியானது முழுமையாக படித்து நிறைவு செய்யப்பட வேண்டும். பிறகு அந்த படித்தது தனக்கு பயனை தரத்தக்க நல்ல அறிவை உண்டு பண்ணுவதாக இருக்க வேண்டும். அதற்காக பிரார்த்தனை இது ரொம்ப அழகான சிறந்த பிரார்த்தனை. முதல்ல உடல் மனது இவை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஒரு பகுதி. இந்த பிரார்த்தனை முதல் பகுதி, என்னுடைய உடல் மனது இவைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்த கல்வி முடிகின்ற வரை, இந்த படிப்பு முடிகின்ற வரை, அதன் பிறகும் கூட முக்கியமாக இங்கே பிரார்த்தனை இது நல்லா நடக்கணும். அது நல்லா நடக்கிற வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல் இருக்கணும். அப்படி ஒரு பிரார்த்தனை. அதற்கப்புறம் அவன் ஏற்கனவே கல்வி கற்றிருக்கிறான், இறைவனை பற்றிய ஒரு ஞானம் இருக்குது, அதையும் சொல்லுகின்றார். அதுக்கப்புறம்
தான் படிக்கிற விஷயங்கள்ல கடவுளிடத்துல தனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையானது, ஸ்ரத்தையானது மாறாமல் இருக்க வேண்டும். அந்த ஸ்ரத்தை இருக்கு. அந்த ஸ்ரத்தை எப்பொழுதும் அப்படியே மாறாமல் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் கடவுளுடைய அனுக்கிரகம் எனக்கு வேண்டும். கடவுள் எனக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். நான் கடவுளை மறக்காமல் இருக்க வேண்டும், கடவுள் என்னை மறக்காமல் இருக்க வேண்டும்னா 2 பிரார்த்தனை வருது. நம்ம ஒன்றொன்றா பார்க்கலாம். அப்படி பிரார்த்தனை. அதுக்கப்புறம் நல்ல ஆச்சார அனுஷ்டானங்கள் உடையவனாக இருக்க வேண்டும். இந்த நூலை படித்து நான் எந்த அறிவை பெறுகிறேனோ, எந்த அறத்தை அறிந்து கொள்ளுகிறேனோ, எந்த ஒழுங்கை, எந்த ஞானத்தை பெறுகின்றேனோ அதை நான் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அது என்னிடத்திலேயே இருக்க வேண்டும் என்று இத்தனை விஷயங்கள் இந்த பிரார்த்தனையில் இருக்கு. நம்ம ஒன்றொன்றா பார்க்கலாம். சென்ற வகுப்பிலேயே முதல் வரிக்கான பொருள் பார்த்தோம். ரொம்ப எளிமையானது தான். மம இந்த வாக்கியமாக பார்த்தோம்னாக்கா, அந்த சர்வாணி என்று இருக்கிற வரைக்கும் ஒரு வாக்கியம். ஆப்யாயந்து மமாங்காணி வாக் பிராணஸ் சக்ரு ஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணிச்ச சர்வாணி. இது ஒரு வாக்கியம், இது ஒரு பிரார்த்தனை. அந்த வினைச்சொல் முதல்ல இருக்கு ஆப்யாயந்து. ஆப்யாயந்துனா ஆற்றல் பெறட்டும், இந்த வலிமை உண்டாகட்டும், சக்தி பெறட்டும், ஆற்றல் பெறட்டும். எது? அங்காணி, என்னுடைய அங்கங்கள், உடல் உறுப்புகள் எல்லாம், கண்ணு காது மூக்கு, இந்த முழு உடலும் நல்ல வலிமை உடையதாக, சக்தி பெற்றதாக இருக்கட்டும். எப்படி, என்னென்ன உறுப்பு அதை குறிப்பிட்டே சொல்கிறான். வாக்கு, பிராணக பிராணன், சக்ஷுகு கண், ஸ்ரோத்ரம் செவி, காது, ஸ்ரோத்ரம்னா காது செவி, சன மேலும், சர்வாணி இந்திரியாணி மற்ற எல்லா இந்திரியங்களும், வேற என்னெல்லாம் உறுப்புகள் இருக்கோ எல்லாமே, கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், உள்ள இருக்கக்கூடிய மனது, புத்தி, சித்தம், அகங்காரம், இப்படி எல்லாமே, முழு உடலும், அப்புறம் பிராணன், இவைகளெல்லாம் தூண்டி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய பிராணசக்தி, இவைகள் எல்லாமே நல்ல ஆற்றல் பெற்றதாக, வலிமை பெற்றதாக, உறுதி உடையதாக, நன்று செயல்படக்கூடியதாக, நல்ல பலம் உடையதாக இருக்கட்டும். இந்த பாடம் முடிகிற வரைக்கும் எதற்கு இதெல்லாம் பலம் பெறுகிறதுனா, நல்ல ஞானத்தை பெறுவதற்கு இவைகள்லாம் தேவை. நல்ல சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கு, அதில் கவனம் மாறாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா உடம்புல ஒரு கோளாறு இருந்தாக்கா நம்ம கவனம் எல்லாம் அதில் தான் இருக்கும். தியானம் பண்ண உட்காந்து முழங்கால் வலி இருந்தால் மூட்டு வலி தியானம் தான் நடக்கும். தியானம், ஈஸ்வர தியானம் நடக்காது, மூட்டு வலி தியானம் தான் நடக்கும். அந்த அந்த எந்த வேலையை செய்ய தொடங்குறோமோ அதில் கவனம் இருக்கணும்னா உடம்புல இருக்கக்கூடிய கவனம் போகணும். உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை மனதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, நிறைய விஷயங்கள் மனசை குழப்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கவனிக்க முடியாது. அப்போ எந்த வேலையை செய்கிறோமோ அதை முழு மனதோட செய்யணும், முழு ஈடுபாட்டோட செய்யணும்னாக்கா அதற்கு நம்முடைய உடம்பு மனதோட ஒத்துழைப்பு தேவை. அது ஆரோக்கியம். அது எப்போ அது ஒத்துழைக்கக்கூடாதுன்னு அதுக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. அதுக்கு அந்த சங்கல்பம்லாம் கிடையாது. ஆனால் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது சரி பண்ணணுங்கிற நினைவுபடுத்துறதுனால வலி முதலானவைகளை அது கொடுக்கும். ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல், எந்த நோயும் வராமல், வேறு பிரச்சனைகள் வராமல், உடம்பும் மனதும் நல்ல வலிமையுடையதாக, ஆரோக்கியமுடையதாக இருக்க வேண்டும். முதல் பிரார்த்தனை. அது எப்பொழுதுமே நமக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு தேவையான ஒன்று தான். மரண காலம் வரைக்கும் நம்ம எந்த செயலை செய்தாலும், என்ன பண்ணி கொண்டு இருந்தாலும், உடம்பு மனது நல்ல ஆரோக்கியமாக சுகமாக இருக்கணும், வலிமையானதாக இருக்கணும், சக்தியுடையதாக இருக்கணும். அது அப்படி ஒரு பிரார்த்தனை. அதற்கு அடுத்த வாக்கியம் சர்வம் பிரம்ம ஔபனிஷதம். 3 வார்த்தை. சர்வம் பிரம்ம ஔபனிஷதம். ஔபனிஷதம்னா உபனிஷத். உபனிஷத் மூலமாக அறிந்து கொள்ளப்படத்தக்கது, அறிந்து கொள்ளப்படுவது. இந்த பிரம்ம என்பதற்கான அட்ஜெக்டிவ் ஔபனிஷதம் என்பது. உபனிஷத்தினால் அறியப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய பிரம்மம். உபனிஷத் வேற எப்படியும் பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முடியாது. பிரம்ம என்கிற பொழுது நிர்குண பிரம்மம், நிர்குண பிரம்ம தத்துவம். இந்த சகுணமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரர்களுக்கெல்லாம், கடவுள்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய பரம்பொருள், ஒரு குணம் இல்லாமல், ஒரு ரூபம் இல்லாமல் சர்வ வியாபகமாக இருக்கின்ற பரம்பொருள், சத்தியம் ஞானம் அனந்தம் என்று சொல்லுகிறோமே அந்த பிரம்மம். அதனால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அனைத்துக்கு மூலமாக, அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற பரம்பொருள், அதுக்கு பிரம்ம என்று பெயர்.
அதுக்கப்புறம் அந்த பிரம்மம் தான் அதனுடைய மாயா சக்தியினால அது உலகமாக ஆகின்றது. மாயா சக்தியினால உலகத்தை தோற்றுவிக்கின்றது, பல ஜீவ சரீரங்களை தோற்றுவிக்கின்றது, சிருஷ்டி பண்ணுது. இப்போ சிருஷ்டிக்கு முந்தின நிலையில இந்த பிரம்ம அந்த மாயா சக்தி, ஈஸ்வரனிடத்தில் இருக்க மாயா சக்தியும் வெளிப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பிரம்மம்னு பேர். அதனால் அது வந்து நிர்குண பிரம்மம் என்று சொல்லுவோம். குறைந்தபட்சம் அதற்கான லட்சணமாக சாஸ்திரம் சொல்கிறது சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம. அனந்தம் அல்லது ஆனந்தம் பிரம்ம. ஒன்று இருக்கு, அது ஞான சொரூபமாக இருக்கின்றது, அது எல்லையற்றதாக இருக்கின்றது, கால தேச வஸ்து வரையறை இல்லாததாக, எங்கும் இருப்பதாக, எப்பொழுதும் இருப்பதாக இருக்கின்றது. சொல்லப்போனால் இந்த எங்கு எப்பொழுதுங்கிற இடம் காலம் எல்லாம் பிறகு அதனிடத்தில் தோன்றுகின்றது. அதனால் இடமும் இல்லாததாக, காலமும் இல்லாததாக, இடம் காலம் தோன்றுவதற்கு முன்னால் அதற்கும் ஆதாரமாக இருப்பது எதுவோ அது பிரம்மம். அது எங்க எல்லாம். அதனால் அதிலிருந்து தான் அனைத்தும் தோன்றியதுங்கிறதுனால, அனைத்திற்கும் அது காரணமாக இருக்கிறது என்பதனால அதுவே எல்லாமாகவும் இருக்கின்றது. அல்லது எல்லா நாமரூபங்களுள்ளும் அதுவே ஆத்மாவாக இருக்கின்றது. பிரம்மம் தான் ஆத்மாவாக இருக்கின்றது. ஆனால் எதெல்லாம் நம்ம உலகம் என்று உலகத்தில் பொருட்கள் என்று பார்க்கிறோமோ அந்த பொருட்கள் எல்லாம் அந்த ஆதாரத்தை, அந்த பிரம்மங்கிற ஆதாரத்தை கொண்டது. அதான் ஈசாவாஸ்ய உபனிஷத்தில் பார்த்தோம். ஈசா வாஷ்யமிதம் சர்வம். ஈஸ்வரனால இந்த எல்லா உலகமும் நிரப்பப்பட்டிருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய அனைத்தும் ஈஸ்வரனே என்ற அந்த தத்துவம், அதை இவன் கேட்டு இருக்கிறான். அவனும் ஈசாவாஸ்ய உபனிஷத்து படிச்சிருக்கிறான். அதனால அது இவன் வந்து இது வந்து பிரார்த்தனை இல்லை, சர்வம் பிரம்ம ஔபனிஷதம்னா இது ஒரு ஞானம். அவனுடைய ஞானத்தை சொல்றான். இந்த பிரம்மம் எங்கும் இருப்பதாக இருக்கு. சர்வம் பிரம்ம, அதான் வாக்கியம். சர்வம் பிரம்ம, இங்கு எல்லாம் பிரம்மமாக இருக்கின்றது. எல்லாம் பிரம்மமாக இருக்கின்றதுன்னா எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக ஒரே பரம்பொருளே, ஒரே பிரம்மமே இருக்கின்றது. நகைகளை பார்க்கிற பொழுது எல்லாம் தங்கமாக இருக்கிறதுனா அது மாதிரி தான். நகை கடையில் போனால் எத்தனை சின்ன குந்துமணியிலேருந்து பெரிய ஒட்டியானம் வரைக்கும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரே தங்கமே இருக்கிறது. அப்போ அந்த மூலத்தை பற்றிய, காரணத்தை பற்றிய அறிவு என்ன இருக்குன்னா தங்கம் இருக்குது, இங்கு எல்லாம் தங்கமாகவே இருக்கின்றது. அதே மாதிரி ஒரு பெரிய கடலில் எண்ணற்ற அலைகள் வந்து போகுது, என்ன இருக்குன்னா இங்கு எல்லாம் நீர்மயமாகவே இருக்கின்றது. அந்த மாதிரி இந்த உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது பிரம்மம். அதனால் எல்லாம் பிரம்மமாகவே இருக்கின்றது. அதுதான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பக்தி சேர்த்து உருவமாக சேர்த்து சொல்கிற பொழுது எல்லாம் சிவமயம், எல்லாம் விஷ்ணுமயம், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு சொல்கிறோம், எல்லாம் சிவமயம்னு சொல்கிறோம். கடவுள் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்னு சொல்கிறோம். எப்படி நிறைந்திருக்கிறார்னு நமக்கு சொல்ல தெரியலைனாலும் அப்படி நிறைந்திருக்கக்கூடிய கடவுளை நம்மளால் நேரடியாக பார்க்க முடியவில்லை என்றாலும் அப்படித்தான் கடவுள் இருக்கிறாருங்கிறது உண்மை. அதுதான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. நம்ம ஹிந்து மதத்தோட அடிப்படை கடவுள் தத்துவமே அதுதான். அதனால் இது சாமான்யமாக நம்ம ஹிந்து மதத்தில் எல்லோருக்கும் தெரிந்தது. கடவுள் எங்கே இருக்கிறார்னா அவர் எங்கு இல்லைன்னா, எங்கு இல்லைன்னு எதிர்கேள்வி கேட்கலாம். அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கின்றார், அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அப்போ இதெல்லாமே நமக்கு ரொம்ப விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியவில்லை என்றாலும் சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு. கடவுள்னா அவர் எங்கும் இருக்கிறார். அதே சமயம் ஒரு இடத்துல விசேஷமாகவும் இருக்கிறார். சாமான்யமாக எங்கும் இருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட இடத்துல விசேஷமாக கோயிலில் இருக்கிறார், வைகுண்டத்தில் இருக்கிறார், கைலாசத்தில் இருக்கிறார், தேவலோகத்தில் இருக்கிறார், அங்கங்கே புனித க்ஷேத்திரங்களில் இருக்கிறார், எல்லாம் அப்படி விசேஷமாக இருக்கிறார். அப்போ அந்த இடங்கள் கடவுளுக்கு நம்ம வணங்குறதுக்கு வழிபடுறதுக்காக வைத்திருக்கக்கூடிய இடங்கள் விசேஷமான இடங்கள். ஆனால் அவர் சாமான்யமாக எங்கும் இருக்கிறார். வெளிச்சம் எங்கே இருக்குன்னா எல்லா இடத்துலையும் தான் இருக்குது, இங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எங்கும் ஒளி இருக்கின்றது. ஆகாசம் எங்கே இருக்குன்னா ஆகாசம் எங்கும் இருக்கின்றது. சொல்லப்போனால் ஆகாசம் எங்கும் இருக்கிறதுல ஆகாசத்தில் தான் எல்லாம் இருக்கிறது. அதானே, ஆகாசம் எங்கும் இருக்கிறதுங்கிறத விட ஆகாசத்தில் தான் எல்லாம் இருக்கின்றது. அதே மாதிரி கடவுள் எங்கும் இருக்கிறார் அல்லது கடவுள் எல்லாவற்றுள்ளும் இருக்கிறார் என்பதை விட கடவுளிடத்தில் எல்லாம் இருக்கிறது, கடவுளிடத்துல தான் எல்லாம் இருக்கின்றது. அதனால் இது வந்து ஒரு சாதாரணமான உண்மை, நமக்கு கேள்வி ஞானமாகவே இருக்கக்கூடிய ஒரு புரிதல்.
அது எப்படி அப்படிங்கிறத விரிவாக ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி விரிவாக பேசுறது தான் உபனிஷத்து. ஆனால் உபனிஷத்துக்குள்ளே எத்தனை விஷயமா பார்க்க போகிறோம். ஈஷாவாசிய உபனிஷத்தில் அதான் விஷயமா பார்த்தோம். இந்த உபனிஷத்துலேயும் அதுதான் நம்ம விஷயமா பார்க்க போகிறோம். ஆனால் இது வந்து பொதுவாக நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, கணக்கு ஃபார்முலா மாதிரி. கணக்கு ஃபார்முலாவுக்கு விளக்கம் கேட்டால் தெரியாது. ஆனால் ஃபார்முலா தெரியுமான ஒரு 4 கணக்கு ஃபார்முலா, மேத்ஸ் ஃபார்முலா 4 சொல்லுங்கன்னா ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். 2, 3 ஃபார்முலா சொல்ல முடியும். அது எப்படி வந்தது அப்படிங்கிறத சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னால் அது வேற, அது தனி, அது ஞாபகத்தில் இருக்கணும், அது வேற. ஆனால் குறைஞ்சது 4 ஃபார்முலா தெரியும்னா அந்த மாதிரி இந்த வேதாந்தத்தில் தத்துவ விஷயங்களில் நமக்கு அடிப்படையான ஃபார்முலா சர்வம் பிரம்ம. எல்லாம் சிவம், எல்லாம் இறைவன், எல்லாம் கடவுள், எல்லாம் பிரம்மம். அதனால் அகம் பிரம்மாஸ்மின்னு சினிமாவே எடுப்பான்னா. அதனால் நான் கடவுள்னு வேற எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது, வேற எந்த மதத்துலையும் அப்படி பார்க்க முடியாது, சொல்லவே முடியாது. நான் தான் கடவுள்னு சொன்னால் வெட்டிடுவான். அவன் நம்ம ஹிந்து மதத்தில் இது வந்து சினிமா பாட்டாகவே போடலாம், சினிமா படமாகவே நான் கடவுள்னு சினிமாவாகவே எடுக்கலாம், எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா நம்ம ரத்தத்தில் ஊர்னது அடிப்படையான உண்மை. அது நம்ம மதத்தோட அடிப்படை தத்துவமே அதுதான் உண்மையும் கூட. அதனால்தான் நம்மளால் எல்லாவற்றையும் வணங்க முடியுது. நம்ம எதை வணங்கலை, நம்ம கோயிலுக்கு போனால் எது இல்லைன்னா எல்லாம் இருக்கு. அங்கே மரம் செடி கொடியில் இருந்து எலி பூனை நாய் பைரவர் இருக்கிறாரு, எலி இருக்குது, மூஷிக்க வாகனம் இருக்குது, மயில் இருக்குது, புலி இருக்குது, சூரியன் சந்திரன் அவர்களும் இருக்காங்க, எல்லா நவகிரகங்கள் எல்லா கிரகங்களும் இருக்குது, எல்லாமே இருக்குண்ணா. அங்கே இல்லாது ஒன்றும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலும் இறை தத்துவமானது இருக்கின்றது. இறைவன் தான் அனைத்தையும் தாங்கி கொண்டு இருக்கின்றார், அனைத்துமாகவும் இறைவனே இருக்கிறார் என்பதுதான். அதனால் இது சாமான்யமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய புரிதல். அதுதான் இந்த சிஷ்யன் சொல்கிறான். அவன் கொஞ்சம் வேதாந்தமும் கேட்டு இருக்கிறான். இல்லை பிரம்மங்கிற சப்தத்தை சொல்கிறான். நமக்கு சாதாரணமாக அந்த பிரம்மங்கிற சப்தம் தெரியாது. கடவுள்னு சொல்லுவோம், இறைவன்னு சொல்லுவோம், அல்லது சிவன்னு சொல்லுவோம், விஷ்ணுன்னு சொல்லுவோம், எல்லாம் சிவமயங்கிறது தெரியும். ஆனால் பிரம்மங்கிற வார்த்தை வந்து உபனிஷத்து படிக்கிற பொழுது கேட்கிற பொழுது வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. அதனால் பிராமணன்கிற வார்த்தை இருக்குது. பிராமணன்கிற பொழுது வேதத்துக்கு பிரம்மன்னு ஒரு பேர், வேதத்தினால சொல்லப்படக்கூடிய இறைவனுக்கு பிரம்மன்னு பேர். பிரம்மங்கிற சப்தம் பெரியது அப்படிங்கிற அர்த்தம். பிரம்மங்கிற சொல்லுக்கு வந்து பெரியவர், இறைவன் மிகப்பெரியவன் சொல்கிறாங்க. அந்த மிகப்பெரியவர் அப்படிங்கிறது தான், அதுதான் பெருமாள்னு சொல்கிறோம். தமிழில் பிரம்மங்கிற வார்த்தையை சொல்லலை, ஆனால் பெருமாள் முருகப்பெருமான்னா. அவர் பெருமாள்னா பெருமாளே இருக்கிறார், மகாவிஷ்ணு பெருமாள்னா. அப்போ உலகத்திலேயே பெரிய ஆள் யாருன்னா ஒரே ஆள் தான், கடவுள் தான். கடவுளோட பெரிய ஆள் யாரும் இருக்க முடியுமா? இல்லை, கடவுள் தான் எல்லாவற்றுக்கும் பெரிய ஆள். அதனால பெருமான்னு சொல்கிறோம். அந்த அர்த்தம் தான் பிரம்மங்கிற சப்தத்துக்கு, எல்லாவற்றையும் விட பெரியது. அனோரணியான் மகதோ மகியான் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. பெரியதற்கெல்லாம் பெரியதுன்னா எப்படின்னா என்ன அர்த்தம்? பெரியதும் அதற்குள்ளதான் இருக்கு. உலகத்துல நம்ம எதை பெருசுன்னு நினைக்கிறோமோ அதுவும் இறைவனிடத்துல தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இறைவன் அதை விட பெரியவர் தானே. ஒரு பெரிய பொருள் ஒரு பைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பை வந்து அந்த பொருளை விட பெருசா இருக்கணும், அப்போதான் அது இருக்க முடியும். அப்போ அண்டமெல்லாம் அவரிடத்துல இருக்குன்னா அண்டம் எவ்வளவு பெருசுனே தெரியாது. பெரிது புவனம் பெரிது அப்படின்னு அவையார் ஆரம்பிக்கிறாங்களே. அப்போ மிகப்பெரிய பிரபஞ்சம் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக எது இருந்ததோ அது அதை விட பெரியதாகத்தான் இருக்கணும். இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்ததாக எது இருக்கிறதோ அது அதை விட பெரியதாகத்தான் இருக்கணும். அல்ல, பிரபஞ்சம் அழிந்த பிறகும் எது எஞ்சி இருக்குமோ அது பிரபஞ்சத்தை விட பெரிய பொருள். அதனால அதற்கு அந்த பெரியதுங்கிறதுல பிரம்ம அப்படின்னு அர்த்தம். பிரம்மங்கிற சப்தத்துக்கு அது அர்த்தம். அந்த சப்தத்தை நம்ம தனியாக சொல்லி கேட்டு உபனிஷத் படிக்கிற பொழுதுதான் நமக்கு தெரியும். மற்றபடி அதற்கு மாற்றாக பெருமான், இறைவன், விஷ்ணு, சிவன்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். சுப்பிரமணியர்னு சொல்கிறோம். சுப்பிரமணியர் தான் அந்த பிரம்மனா. அந்த பிரம்மத்தன்மை எதனிடத்துல இருக்கோ அதுக்கு சுப்பிரமணியன்னு பேர். சுப்பிரமணியம் அப்படின்னாக்கா அதில் இருக்க பிரம்ம என்னது? பரம்பொருள் பிரம்மம் தான். இந்த பிரம்ம பரம்பொருள் பெரும் பொருளாக இருக்க பெருமான்னால தான் தமிழில் பெருமாள் இருக்கு. முருகப்பெருமான்னா சுப்பிரமணியருங்கிறது அதில் இருக்க பிரம்ம. அதான் உபனிஷத் சொல்கிற பிரம்மம். அது வந்து நிர்குணம். அதனால் அது
சர்வ வியாபகமாக இருக்கிறது. அதனால இங்கு எல்லாம் பிரம்மமாக இருக்கிறது. அவன் புரிந்து கொண்ட ஒரு உண்மையை இங்க சொல்லுகின்றான். எல்லாம் பிரம்மமாக இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது யார் சொன்னது? குரு சொன்னார்னா. குருவுக்கு எப்படி தெரியும்? அங்கதான் ஔபனிஷதம்ங்கிற வார்த்தை வருது. அவருக்கு அவரோட குரு சொன்னார், அவரோட குருவை சொன்னார். அப்போ முதல் குரு யாரு? பகவான் சொன்னார். பகவான் சொல்லி தெரியும். பகவான் என்ன சொன்னாரோ அதான் உபனிஷத்துக்கள். முன்னாடி மகான்களால் பெரியவர்களால் ரிஷிகளால் சொல்லப்பட்டது வேதம். இப்போ வேதம் சொல்லி நமக்கு தெரிகின்றது. அதனால வேதம்ங்கிறது பகவானுடைய வாக்கு. வேதம் சொல்லி நமக்கு தெரிகின்றது. அதுதான் இங்கே சொல்றார் ஔபனிஷதம்னா. அப்போ ஔபனிஷதம்ங்கிறது அந்த பிரம்ம, எல்லாம் பிரம்மங்கிறது உபனிஷத்தின் மூலமாக அறியப்படுகின்றது, வேதத்தின் மூலமாக அறியப்படுகின்றது. அதனால் எல்லாம் பிரம்மனா அது அதிசூக்ஷ்மமானதாக ஆகாசம் மாதிரி எங்கும் நிறைந்ததாக இருக்கின்றது. இப்போ அதிசூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு சாஸ்திரத்தினுடைய உதவி தேவை. எங்கும் இருக்கிறார் கடவுள், எங்கும் இருக்கிறார்னா எப்படி இருக்கிறார்னு கேள்வி கேட்டால் சொல்ல தெரியாது. அப்போ உபனிஷத்து அதை எப்படிங்கிறத விவரிக்கின்றது. அதனால் உபனிஷத்துக்கள் மூலமாக அந்த இறை தத்துவமாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற இறை தத்துவமானது உபனிஷத்துக்கள் வாயிலாக அறியப்படுகின்றது. அதனால ஔபனிஷதம் உபனிஷத்தினால் மட்டும் அறியப்படும்னா வேற எந்த விதத்திலையும் அதை அறிந்து கொள்ள முடியாது. நாமே பிரம்மமாக இருந்தாலும் உபனிஷத் சொல்லி தான் தெரியும். நீதான் பிரம்மம்னு உபனிஷத் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிகின்றது. ஏன்னா நம்ம உடம்பு, ஸ்தூலமான உடம்பை மட்டும் வைத்துக்கொண்டு நான் 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 இருக்கிறோம். இந்த உடம்பு ஜடமானது, அது இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக வேற ஒன்று இருக்கு. அதே மாதிரி உலகம் ஜடமானது, அது இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக வேற ஒன்று இருக்கு என்று அந்த உபனிஷத்து தான் நமக்கு தெரிவிக்கின்றது. அதனால உபனிஷத்துக்கள் மூலமாக அது அறியப்படத்தக்கது. அப்படிப்பட்ட பிரம்மமே அனைத்துமாக இருக்கின்றது. அதனால் உபனிஷதம் பிரம்ம சர்வம். உபனிஷத்தினால் மட்டும் அறியப்படும் பிரம்மம் அனைத்துமாக இருக்கின்றது. இது ஒரு உண்மை. இதில் பிரார்த்தனை ஒன்றும் இல்லை, இது ஒரு உண்மை. தான் புரிந்து கொண்ட அறிவை சொல்லுகின்றான். இப்படி எல்லாமாக இருக்கின்ற பரம்பொருளே, இறைவனே. இவனுக்கு பிரார்த்தனை என்னது? இது ஏற்கனவே நான் பாடம் கேட்டு இருக்கிறேன், ஈஷாவாசிய உபனிஷத்துலாம் படிச்சிருக்கிறேன். பகவத்கீதையில் இதை பற்றி விரிவாக சொல்கிறார். 6வது அத்தியாயம் 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் முழுக்க ஈஸ்வர விசாரம் தான். பகவத்கீதையில் 7 நடுவில் இருக்க 6 அத்தியாயங்கள் முழுக்க ஈஸ்வரன் யார், கடவுள் யார், கடவுள் எப்படி இருக்கிறார், எப்படி உலகத்தை படைச்சார், எப்படி உலகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார், அந்த முழுக்க ஈஸ்வர தத்துவம் பகவத்கீதையில் நடுவில் 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் வருது. அதனால் அப்படி பகவத்கீதை மற்ற உபனிஷத்தெல்லாம் கேட்டு இருக்கிறார். அதனால் நான் அந்த பிரம்மத்தை ஓரளவு அறிந்திருக்கிறேன், ஓரளவு கேட்டிருக்கிறேன். முழுசாக நல்லா கேட்டு ஞான நிஷ்டை வந்துட்டா அப்புறம் அடுத்த உபனிஷத்து படிக்க வேண்டியதில்லை, ஒரு குருகிட்ட போய் கேள்வி கேட்க வேண்டியதில்லை. ஆனால் கொஞ்சமாக கேட்டு இருக்கிறேன், கொஞ்சமாக ஞானம் இருக்குது. அந்த ஞானம் இன்னும் தெளிவாக வரணும், இன்னும் விரிவாக வரணும், இன்னும் ஆழமாக வரணும், இன்னும் உறுதியாக வரணும். அப்படிங்கிறதுக்காக மேற்கொண்டு ஒரு பிரார்த்தனையை போட்டு குருகிட்ட போய் கேள்வியை கேட்கிறார். அந்த பிரம்மத்தை பற்றி இன்னும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அது அப்புறம். ஆனால் இங்கே என்னது? எல்லாம் பிரம்மங்கிறது ஓரளவுக்கு எனக்கு தெரிந்திருக்கிறது, அதில் எனக்கு ஸ்ரத்தை இருக்குது. அந்த பிரம்மம் தான் உலகத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றது, இந்த உடலையும் நடத்தி கொண்டு இருக்கிறதுங்கிறத நான் அறிந்திருக்கிறேன். அந்த பிரம்மமானது, அடுத்த வரி, அகம் பிரம்ம மா நிராகுர்யாம். இது ஒரு வாக்கியம். நான் பிரம்மத்தை நிராகரணம் செய்யாமல் இருப்பேனாக. நிராகரணம் செய்யறதுனா மறுத்தல், அதை மறுக்காமல் இருப்பேனாக. நான் கடவுளை, நான் அந்த பிரம்மத்தை மறுக்காமல் இருப்பேனாக. மறுக்கிறதுனா நான் கடவுள் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கு, அப்பப்போ மறுக்கிறோம். இல்லை யாராவது குழப்பி விட்டுட்டா இருக்காரோ இல்லையோ ஒரு சந்தேகம் வருதுன்னா. அதனால் தெளிவாக நமக்கு உறுதியாக இருந்ததுன்னா ஒன்றும் குழப்ப முடியாது. ஆனால் பெரும்பாலும் கேள்வி ஞானமாக இருக்கிற பொழுது ஒரு நாஸ்திகர் வர்றார், இல்லை வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் வர்ற பொழுது, எவ்வளோ பெரிய ஆஸ்திகராக இருந்தாலும், நல்ல பக்தி சிரோமணியாக இருந்தாலும், வாழ்க்கையில் தொடர்ச்சியாக கஷ்டம் வர்ற பொழுது கடவுள் இருக்காரோ இல்லையோன்னு ஒரு சந்தேகமானது நமக்கு வருது. இருக்காரு, அப்படித்தான் போய் கொண்டு இருந்தோம். ஆனால் தொடர்ந்து சோதனையாக வந்து கொண்டு இருக்கிற பொழுது நம்ம பிரார்த்தனைக்கெல்லாம் ஒரு அர்த்தமே இல்லையே அப்படிங்கிற எண்ணம் வர்ற பொழுது சந்தேகம் வருது. கடவுள் இருக்காரோ இல்லையோ
அப்படின்னு ஒரு கடவுளே உனக்கு காது கேட்குதா இல்லையான்னா ஒரு பிரார்த்தனையை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வீட்டில் அப்படித்தான் நடக்குது. அம்மாட்ட குழந்தை பேசிக்கிட்டே இருக்கு, அவர் வந்து பதிலும் வரலைன்னாக்கா அதுக்கு சந்தேகம் வருது. அம்மா கவனிக்கிறாங்களா இல்லையா, கேட்குறாங்களா இல்லை, இல்லை அம்மாவுக்கு குழந்தைகிட்ட ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தால் அது கேட்கலன்னா டே கேட்குறியா இல்லையாடாண்ணா. கடவுள்கிட்டயே அப்படித்தான். கேட்டு எதுவுமே நடக்கலைன்னா கடவுளே உனக்கு காது கேட்குதா இல்லையா, நீ இருக்கியா இல்லையா அப்படின்னு யோசனை வருது. அப்போ இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளாலேயோ அல்லது மற்றவர்களுடைய தவறான உபதேசத்தினால நமக்கு வந்து கடவுள் மேலே இருக்கக்கூடிய ஸ்ரத்தையா, கடவுள் இருக்காருன்னு ஒரு ஸ்ரத்தை இருக்குது, கொஞ்சம் நம்பிக்கையில் இருக்கிறோம். ஆனால் அது போய்விடக்கூடாதுன்னு, அந்த ஸ்ரத்தையானது மாறிவிடக்கூடாது. அதுதான் இங்கே கேட்கிறான். அகம் அகம் அகம்னா நான், பிரம்மனை இறைவனை மா நிராகுரியாம். அதனால் அதை வந்து நான் அவரை விளக்காமல் அப்படின்னா அதிலிருந்து கவனம் திரும்பி வேற விஷயத்திற்கு போகாமல். அதனால் ஒன்று அதை மறுக்கிறது அல்லது வேற விஷயங்கள் கடவுளை விட முக்கியத்துவம் உடையதா ஆகிற பொழுது கடவுள் இருக்கிறாரா, சரி அவர் பாட்டுக்கு இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கு முன்னாடி இதை பார்க்கலாம்னா. அதனால் கடவுளை அடையணுங்கிற ஒரு விருப்பம் இருக்குது, எண்ணம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முயற்சி பண்ணுறோம். அப்புறம் அதற்கு நடுவில் வேற விஷயங்கள் வந்தாக்க கடவுள் எங்கே போயிட போகிறார், இங்கே தானே இருப்பார், இல்லை இதை முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னா, அப்புறம் கிளாஸுக்கு போய்க்கலாம்னு சொல்லி கொஞ்சம் இருக்குண்ணா. ஒன்று ஸ்ரத்தையே மாறி போகிறது உண்டு. ரொம்ப பிரச்சனை வந்தாக்கா கடவுள் நம்மை கைவிட்டு விடுவாருங்கிறது ஒரு பக்கம், நாமளே கடவுளை கைவிட தயாராக இருக்கிறோம். சில சமயங்கள் விடுறான்ல, இந்த கடவுள் ஒன்றும் சரியில்லை, மாற்றி அங்கே போகலாம்னா. கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வந்தாலும் திடீர்னு ஞாயிற்றுக்கிழமைக்கு மாறிட்டான். என்னன்னா, ஏன்னா கடவுளை இவர் கைவிட்டு விட்டார். கடவுள் இவரை கைவிட்டதுனால, கைவிட்டது இவன் நினைச்சதுனால, கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார் அப்படின்னு நினைச்சதுனால இவர் கடவுளை கைவிட்டு விட்டார். வேற கடவுளை மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு அந்த கடவுளாவது கேட்குறாரு, அவர் தான் உண்மையிலே இருக்காரோ இன்னும். அவன் வேற சொல்லிகிட்டே இருக்கான், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் வா வான்னு. ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலாக பிரியாணி வேற போட்டு கூப்பிட்றான். அதனால அங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்போ பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிற பொழுது அது தீராத பொழுது அது நம்முடைய பாப்பத்தினால தொடர்ந்து இருக்கு. ஆனால் கடவுள் தீர்த்து வைப்பாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. தீர்த்து வைக்கலைனாக்கா நாம் வந்து இந்த கடவுள் ஒன்றும் சக்தி வாய்ந்தவராக இல்லை, அதனால கொஞ்சம் மாற்றி அடுத்த கடவுளை பார்க்கலாங்கிற எண்ணம் வரலாம். அப்படி வந்துடக்கூடாதுன்னு நல்ல பக்தி இருக்கிற போதே பிரார்த்தனை பண்ணிக்கணுமா. அதை சிஷ்யன் பண்ணுறான். அதனால கடவுளே நான் உன்னை விலக்கி வைக்காமல் இருப்பேனாக, முதல் பிரார்த்தனை. அப்புறம் என்னன்னா பிரம்ம மா நிராகரோத்துனா, கடவுள் என்னை விலக்கி வைக்காமல் என்னை மறுக்காமல் இருப்பாராக. கடவுள் என்னை கைவிட்டுட்டார்னு நினைக்கிறோமே, அது நடக்குது, அப்படி நடக்கலை, நம்ம நினைக்கிறோம் நம்முடைய கடவுள் நம்மளை கைவிட்டு விட்டார் அப்படிங்கிற மாதிரி. அப்படி அந்த எண்ணம் அதுவும் நடக்கக்கூடாதுனால மாமா நிராகரோத். மாமாங்கிறது முதல் மா வந்து மாம் அப்படின்னு அர்த்தம், என்னை என்ற அர்த்தம். கடவுள் என்னை, பிரம்மம் என்னை, மா நிராகரோத். நிராகரணம் அப்படின்னா மறுத்தல், மா நிராகரணம்னா நெகட்டிவ், மறுக்காமல் இருப்பாராக. கடவுளும் என்னை கைவிட்டு விடக்கூடாது, நானும் கடவுளை கைவிட்டு விடக்கூடாது. ரெண்டுல எது நடந்தாலும் நஷ்டம் நமக்கு தான், கடவுளுக்கு ஒன்றும் இல்லை. நான் கடவுளை நாம் கைவிட்டுட்டு வேற ஆளுக்கு பரவாயில்ல, கடவுளுக்கு ஏதாவது குறைஞ்சி போயிருமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2 நாள் நைவேத்தியம் பண்ணலை அப்படின்னா கடவுளுக்கு அதனால் பசிக்கும் குறைஞ்சி போயிருமானா ஒன்றும் இல்லை. அதனால் கடவுளை நாம் கைவிட்டாலும் கடவுள் நம்மை கைவிட்டாலும் அதனால கடவுளுக்கு ஒன்றும் குறையில்லை, நமக்கு தான் குறை. திடீர்னு நாஸ்திகர் ஆகிட்டாருன்னா அதனால கடவுளுக்கு பக்தரோட எண்ணிக்கை ஒன்று குறைஞ்சி போச்சு அப்படின்னு அவர் என்ன வருத்தப்படணுமா என்ன? ஒன்றும் இல்லை, திரும்ப இங்கே தான் வருவான்னு தெரியும் அவருக்கு. எங்கே போனாலும் சுற்றி இங்கே தான் வந்தாகணும். அதனால் அவருக்கு குறையில்லை. ரெண்டில் எது நடந்தாலும் நஷ்டம் நமக்கு தான். நமக்கு கடவுள் நம்பிக்கை போனாலும் சரி, அல்லது கடவுள் இவன் ஒன்றும் சரியா இல்லை, சொன்ன பேச்சு எதுவும் கேட்க மாட்டேங்கிறான், வெறும் பேருக்கு தான் நெத்தியில் பட்டையும் கொட்டையும் போட்டு இருக்கிறான், பண்ணுற வேலையில் அக்கிரமமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதனால இவருக்கு வந்து அனுக்கிரகமும் பண்ண வேணாம் அப்படின்னு கடவுள் நினைக்கலாம். அப்படி நினைச்சா ஒன்றும் செய்யாமல் பேசாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார். பண்ணு நீ ஆடுற ஆட்டம்னா ஆடி முடிச்சுட்டு வா, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு அவர் கடவுள் இருந்தாருன்னா அப்போ என்ன நினைக்கிறான், கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே. அப்போ அதுவும் நடக்கக்கூடாது. நாமளும் கடவுளை கைவிடக்கூடாது, கடவுள் நம்மை கைவிடக்கூடாது. ரெண்டில் எது நடந்தாலும் நஷ்டம் நமக்கு தான், கடவுளுக்கு இல்லை. அதனால் பிரார்த்தனை என்னது, உன் மேலே இருக்கக்கூடிய பக்தி ஸ்ரத்தை எனக்கு என்றைக்கும் மாறக்கூடாது. என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் கஷ்டம் வந்தாலும், இல்லை எதிர்கட்சி ஆள் என்னதான் குழப்புனாலும் நான் கட்சி மாறி போயிடக்கூடாது. கட்சி மாறி
ஆளை மாற்றிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறத கேட்கிறார். அதனால் பிரார்த்தனையாக கேட்கின்றான். இது ஒன்று. அதனால் அந்த ஸ்ரத்தை அப்படிங்கிறது இதில் கடவுள் நம்பிக்கை மாறாமல் இருக்க வேண்டும். இங்கே கடவுளுங்கிற பொழுது நிர்குண பிரம்மம் வேதாந்தம் படிக்க வந்திருக்கிற மாணவன் அதி சூக்ஷ்மமாக விஷயம் இருக்கிறதுனால தொடர்ந்து பாடம் கேட்டாலும் ஒன்றும் புரியலையேனா புரிகிற மாதிரி இருக்குது, கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, அதே சமயம் தெளிவாக புரிந்து விட்டதுன்னு சொல்ல முடியலை, அதனால் வேதாந்த கிளாஸுக்கு போகிறத நிறுத்திடலாமான்னா. அதனால் அப்படி யோசிக்காமல் புரிகிற வரைக்கும் விடாமல் போய்கிட்டே புரிஞ்சாலும் புரியாலும் புரியலைனாலும் போய்கொண்டே இருக்கிறது. என்னைக்கு புரியுமோ அது புரிகிற வரைக்கும் விடாமல் போகிறது அப்படிங்கிறதுல உறுதி இருக்கணும். அதில் ஸ்ரத்தை போயிடக்கூடாது அப்படிங்கிற பிரார்த்தனை. அதனால் திரும்ப அதை வலியுறுத்தி சொல்கிறார். பிரார்த்தனையாக இருக்குது. அனிராகரணம் அஸ்து மே அனிராகரணம் அஸ்து. அதே வார்த்தை தான் திரும்ப வந்திருக்கு. ஒரு விஷயத்தை உறுதிப்பட சொல்கிற பொழுது நமக்கு நிச்சயம் அதில் வேணும், நிச்சயமாக எனக்கு அது வேணுங்கிற பொழுது திரும்ப திரும்ப சொல்கிறோம். வேறு இந்த வாக்கியம் திரும்ப வருது. நிராகரணம். அனிராகரணம்னா என்னால் பிரம்மம் மறுக்கப்படாமல் இருக்கட்டும், என்னை பிரம்மம் மறுக்காமல் இருக்கட்டும். ரெண்டுமே சொன்ன அதே வார்த்தை திரும்ப வருது ஒரு உறுதிக்காக. உபனிஷத்துக்கள்ல இந்த மாதிரி சில இடங்கள் சில வார்த்தைகள் 2 முறை வரும். ஒரு 2 காரணம். ஒன்று அது நிச்சயப்படுத்தி சொல்கிறதுக்காக, நிச்சயமாக சொல்கிற பொழுது கண்டிப்பாக வேணுங்கிற பொழுது 2 தடவை சொல்கிறோம்ல, உறுதியாக வேணும், மறக்காமல் கொண்டு வந்துடும், மறக்காமல் கொண்டு வந்துடும்னா. அதனால் மறக்காமல் வந்துருன்னா என்ன கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகின்றோம். அதனால் அதே மாதிரி உபனிஷத்துக்களில் சில வாக்கியங்கள் 2 முறை இருக்கும். அப்போ என்னது அதனுடைய முக்கியத்துவம் கருத்தி வலியுறுத்தி சொல்கிறதுக்காக. அதே மாதிரி ஒரு நூல் முடிகிற பொழுது, உபனிஷத் முடிகிற பொழுது 2 முறை இருக்கும். அப்போ என்னது அது பூர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம், உபதேசம் முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த காலத்தில் வாய் மந்திரமாக சொல்கிறது தானே, குரு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னா அவர் உபதேசத்தை எப்போ முடிப்பார்? கையில் பிரிண்டட் புக்குனாக்கா சரி மந்திரம் முடிய போகுது, இன்னும் ஒரே ஒரு வாக்கியம்தான் இருக்குது, அதுக்கு அர்த்தம் சொல்லி முடிச்சிடுவார் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பிரிண்டடாக அந்த காலத்தில் இல்லை, குரு அவர் வாயிலேருந்து சொல்கிறது தான். அதனால் மந்திரத்தில் இன்னும் எவ்வளோ பாக்கி இருக்குது, அவர் எப்போ முடிப்பார், முடிச்சிட்டாரா இல்லையா, திரும்ப ஆரம்பிப்பாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும். அதனால் என்னென்னா முடிக்கிற பொழுது 2 முறை ஓம் சாந்தி சாந்தி சொன்னால் முடிஞ்சது. இல்லை அது கடைசி வார்த்தையாக என்ன சொல்கிறாரோ அதை 2 முறை சொல்கிறாருனாக்கா முடிஞ்சதுன்னு அர்த்தம். அன்னைக்கு பாடம் முடிஞ்சது அல்லது அந்த நூல் முடிந்தது. அதனால் முடிகிறது அப்படின்னு காமிக்கிறதுக்காக 2 முறை சொல்கிறது உண்டு. அல்லது அதனுடைய தேவை, அதனுடைய வலியுறுத்தி சொல்வதற்காக சில விஷயங்களை 2 முறை சொல்வது உண்டு. ஆனால் இங்கே என்னென்ன பிரார்த்தனை, அகம் பிரம்ம மா குர்யாம் பிரம்ம மாமா நிராகரோத். நான் பிரம்மத்தை மறுக்காமல் இருப்பேனாக, என்னை பிரம்மம் மறுக்காமல் இருப்பாராக. அதே கருத்து திரும்ப அனிராகரணம் அஸ்து. என்னால் பிரம்மம் மறுக்கப்படாமல் இருக்கட்டும், மறுக்கப்படாமல், மறக்கப்படாமல் அல்லது விலக்கப்படாமல் இருக்கட்டும். நான் அந்த பாதையிலிருந்து விலகி செல்லாமல் இருக்க வேண்டும்ங்கிற ஒரு பிரார்த்தனை. அதுக்கப்புறம் என்னை பிரம்மம் அனிராகரணம் அஸ்து. கடவுளும் என்னை மறுக்காமல் இருக்கட்டும், மறக்காமல் இருக்கட்டும், எனக்கு அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை. அதுக்கடுத்த பிரார்த்தனை ததாத்மனி. தது ஆத்மனி அப்படின்னா, ததுனா அந்த ஆத்மாவை, அந்த பிரம்மத்தை, அதை அறியும் விஷயத்தில். இங்கே உபனிஷத்து படிக்கிறதுக்காக சிஷ்யன் வந்திருக்கிறான். உபனிஷத்தினுடைய விஷயமான பிரம்மம், அந்த பிரம்மத்தை அல்லது ஆத்மாவை அறிந்து கொள்ளுகின்ற விஷயத்தில். தது ஆத்மனினா அந்த விஷயத்தில் அப்படின்னு அர்த்தம். அதை அறிகின்ற விஷயத்தில், ஆத்மாவை அறிகின்ற விஷயத்தில், பிரம்மத்தை அறிகின்ற விஷயத்தில். நிரதே உபனிஷத்சு தர்மாக ஏ தே மயி சந்து. என்னிடத்தில் இருக்கட்டும். இந்த உபனிஷத்துக்கள்ல என்ன தகுதிகள், அதாவது ஒரு சாஸ்திரம் படிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறோம். அப்போ அதை படிப்பதற்கு எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் அதை படிப்பதற்கு, அந்த அறிவை பெறுவதற்கு ஒரு அடிப்படை தகுதிகள் வேண்டும்.
அப்படி என்ன தகுதிகள் இதற்கு தேவையோ, என்ன தகுதிகள் தேவைன்னு உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்டிருக்கோ, அந்த தகுதிகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கட்டும். நான் முழு குவாலிஃபிகேஷனோட இருக்கணும்னா விருப்பம் தானே. நல்லா படிக்கணும், நல்லா படிப்பு வரணும்னாக்கா அடிப்படை பாடங்கள் எல்லாம் நமக்கு கொஞ்சமாவது தெரிந்திருக்கணும். அப்போ அந்த அடிப்படை தகுதிகள், அடிப்படை தர்மங்கள், சாஸ்திரம் இதை படிக்கிறதுக்கு என்ன தர்மம் தேவையோ, எந்த அடிப்படை அறிவு தேவையோ, அடிப்படை ஒழுக்கம் தேவைன்னு சொல்லி இருக்கோ, அவைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கட்டும். அப்போ தான் படித்தாலும் அது பிரயோஜனம் தரத்தக்கதாக இருக்கும். இல்லைன்னா படிப்பு மட்டும் இருக்கும், அது பயன் தராது. அது பயன் தரணும்னாக்கா அடிப்படை தகுதி இருக்கணும். நல்லா காலேஜில் சேர்றார், என்னென்னா நல்லா டொனேஷன் நிறையா கொடுத்து, மார்க்கு கம்மியாயிடுச்சு 10வது 12வதுலனாக்கா, அப்பா நிறையா பணம் சம்பாதிச்சு வச்சுருக்கிறார், அதனால் டொனேஷனில் நிறையா கொடுத்தா அதே சீட்டு கிடைக்கும். அப்படி தானே இருந்து. இப்போ தான் நீட்டு வந்தது. நீட்டுக்கு முன்னாடி என்னது அப்படி தான் இருந்தது. 90 மார்க் இருக்கணும்னா அதுக்கு டொனேஷன் 98% இருந்தாக்கா டொனேஷனை கொடுக்காம சேரலாம், இல்லை குறைவாக கொடுக்கணும். 60% இருந்தாலும் அப்பையும் சேரலாம், அப்போயும் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கும். ஆனால் 1 கோடி ரூபா டொனேஷன் கொடுக்கணும், அவ்வளோதான். அப்பா வச்சிருக்கிறாரு, கொடுக்க முடிஞ்சவர் கொடுக்குறார். ஆனால் 10வது 12வதுல 90 100 மார்க் வாங்குற அளவுக்கு புத்தி சக்தி இல்லாதவன், அதனால தானே 60 மார்க் வாங்கியிருக்கிறான். ஒழுங்கா ஒன்று ஏதோ உடம்பு சரியில்லை, சில காரணங்களால் படிக்க முடியாமல் போய் வாங்காமல் இருக்கலாம். ஆனால் என்னதான் முயற்சி பண்ணாலும் 60 மார்க்கு மேலே தாண்ட முடியலை. ஆனால் அப்பாவுக்கு பையனை டாக்டர் ஆகணும்னு ஆசை. என்னென்னா 1 கோடி ரூபா டொனேஷனை கொடுத்து சேர்த்தாக்க அறிவு வந்துருமாண்ணா? 1 கோடி ரூபா கொடுத்து அட்மிஷன் வாங்கலாம், பையனுக்கு அந்த அறிவு வந்துருமாண்ணா? அது வராது. அங்கேயும் அவன் 60% தான் இருப்பான். படித்து முடிச்சுட்டு அவன் டாக்டர் ஆவான்னு தெரியாது, நல்ல டாக்டர் ஆவானான்னு தெரியாது. அவ்வளோதான், டாக்டர் சர்டிஃபிகேட் ஆயிடுவான். அது எப்படியோ அதுவும் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் அவன்கிட்ட மருத்துவம் பார்க்குற பேஷண்ட்டோட பிரச்சனை அது. அதனால் நல்ல டாக்டராக இல்லை, அறகுறையாக இருக்கிறார், பார்க்குறோமே. அதெல்லாம் எவ்வளவோ மெடிக்கலில் நடக்கக்கூடிய தவறுகள், இந்த மருத்துவர்களுடைய தவறுகளால் வரக்கூடிய சாவுகள் அல்லது உடல் ரீதியான குறைபாடுகள், மருந்து மாற்றி கொடுக்கறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவோ பார்க்கிறோம். அப்போ அதனால என்னது, தகுதிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தகுதிங்கிறது அது ஒதுக்கீட்டிலையோ இல்லை பணத்தை கொடுத்தோ தகுதியை சமன்படுத்த முடியாது. இப்போ தகுதிங்கிறது அந்த மாணவன் அவனுடைய முயற்சியினால் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது. ஏதோ 10வது 12வதுல கொஞ்சம் கவனக்குறைவாக படிக்காமல் விட்டுட்டோம், அதனால் மார்க் குறைஞ்சி போச்சு, இனிமேலாவது நம்ம நல்லா படித்து ஒரு நல்ல மாணவனாக இருக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சா தான் நடக்கும். மற்ற பெற்றோரோ வாத்தியாரோ நினச்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவன் மனதில் அந்த சங்கல்பம் இருக்கணும், அப்படி நினச்சா அது நடக்கும். அதனால இந்த மாணவன் அந்த பிரார்த்தனையை வைக்கிறான். இந்த உபனிஷத்தை படிக்க நான் வந்திருக்கிறேன், குரு எப்படி எடுத்து சொன்னாலும் அது எனக்கு புரியணும். அப்போ அது புரியறதுக்கு என்னெல்லாம் தகுதிகள் தேவையோ அந்த தகுதி உடையவனாக நான் ஆக வேண்டும், அந்த தகுதிகள் எல்லாம் என்னிடத்தில் வந்து சேர வேண்டும்னு பிரார்த்தனைங்க. அதனால் நிரத்தேனா அந்த தத்து ஆத்மனி நிரத்தேனா நிரத்தம் அப்படின்னா ஈடுபாடு அப்படின்னு அர்த்தம், இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் அப்படிங்கிற அர்த்தம். அந்த ஆத்ம விஷயத்தை, பிரம்ம விஷயத்தை அறிந்து கொள்வதில் ஆர்வமுடையவனான என்னிடத்தில் உபனிஷத்சு தர்மாகா, உபனிஷத்துக்களில் எந்த தர்மங்கள், தர்மங்கிறது தகுதி, அதற்கான அடிப்படை தகுதி. நமக்கு வேதாந்தத்தில் சாதன சதுஷ்டயன்னு சொல்கிறோம். விவேகம், வைராக்கியம், சமம், தமம், உபரதி, திதிக்ஷா. சுருக்கமாக சொன்னால் விவேக வைராக்கியம் தான். அதான் ஆச்சாரியர் முக உரையில் அவ்வளோ விரிவாக சொல்லியிருந்தார். இந்த உலக கர்மாக்கள் எல்லாம் பண்ணி போக விஷயங்கள் எல்லாம் சம்பாதிச்சு, பணமெல்லாம் சம்பாதிச்சு என்னெல்லாம் சுகங்கள் வருதோ அதெல்லாம் அனித்தியமானதுன்னு ஒரு புரிந்திருக்கிறது. அதனால் உலகத்திலிருந்து அதிகமான எதிர்பார்ப்பு இல்லாதது, உறவுகள் மற்றும் செல்வத்தின் மேலே அதிகமான பற்று இல்லாமல் இருக்கக்கூடிய வைராக்கியம், இதுதான் வேதாந்தத்துக்கான ஒரு தகுதி. ஏன்னா உலகத்தை விட்டு மட்டும் இல்லை, இனிமேல் நான் எந்த உலகத்துக்கும் போகக்கூடாது, எந்த பிறவியும் அடையக்கூடாது, பிறவாத நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம். அப்போ அந்த விருப்பம்னா இது எல்லாத்துலேயும் இது எனக்கு வேண்டாங்கிற ஒரு வைராக்கியமானது இருக்க வேண்டும். அந்த வைராக்கியம் தான் வேதாந்தத்துக்கான தகுதி. அந்த தகுதிகள் என்னிடத்தில் இருக்க வேண்டும். விவேகம், வைராக்கியம், சமாதி, சத்க, சம்பத்திகி, முமுக்ஷுத்வம், நான் மோட்சத்தை அடைய வேண்டும்ங்கிற ஒரு தீவிரமான விருப்பம், இறைநிலையை அடைய வேண்டும்ங்கிறதுல ஒரு தீவிரமான விருப்பம், உலக விஷயங்கள்ல ஆசையற்று இருக்கக்கூடிய தன்மை, அதோட புலனடக்கம், மன அடக்கம், இவைகள் தான் தகுதி. அந்த தகுதிகள் எல்லாம்
ஏ தே எவைகள் உபனிஷத்துக்கெல்லாம் அவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றனோ, தகுதிகளாக சொல்லப்பட்டு இருக்கின்றனவோ, அந்த தகுதிகள் எல்லாம் மயி சந்து என்னிடத்தில் இருக்கட்டும். நல்லா ஏதோ கொஞ்சம் இருக்கு, இன்னும் நல்லா நிறையா வரும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். கடவுளை எனக்கு அந்த தகுதிகள் எல்லாம் நல்லா நன்றாக வந்து இருக்கட்டும். அதை இன்னும் உறுதிப்பட சொல்கிறான். தேமயி சந்து என்னிடத்தில் அவைகள் நிச்சயமாக இருக்கட்டும். ஏற்கனவே இருக்கிறதும் போகாமல் இருக்கணும். இன்னும் அந்த தகுதிகள் இன்னும் நல்லா விருத்தி அடையணும், நல்லா வளர்ச்சி அடையணும், முழுமை அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான். ஆனால் இந்த பிரார்த்தனைங்கிறதே பொதுவாக கடவுளிடத்தில் நம்ம வைக்கிற பிரார்த்தனை. ஒன்று ஈஸ்வரன் இருக்கிறார், அவர் அனுகிரகம் பண்ணுறார். அதனால் நாம முயற்சி என்னதான் பண்ணாலும் நம்முடைய சக்திக்கு மீறிய விஷயங்கள், கட்டுப்படுத்தக்கூடிய புற விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால் நம்ம நல்ல நோக்கத்தோட கடுமையாக உழைத்தாலும் கடுமையாக முயற்சி பண்ணாலும் அது நடக்காமல் போகிறதுக்கு வெளியே பல காரணங்கள் இருக்குது. என்ன காரணம், அது எப்படி இருக்குங்கிறதுல அதிர்ஷ்டமானது நமக்கு தெரியாது. அப்போ அது பகவானுக்கு தான் தெரியும். அதனால் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். அந்த மாதிரி புறத்தில் இருந்து எந்த தடைகளும் நமக்கு வரக்கூடாது, அதுக்காக பிரார்த்தனை. அப்புறம் நம்மளுடைய மனசுலேயே உள் மனசில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நல்ல நோக்கத்தில் நல்ல செயல்கள் இருந்தாலும் அப்பப்போ கெட்ட வாசனைகள் வேறு ஏதாவது வந்து மனசை மாற்றி விட்டுருது, திசை திருப்பி விட்டு விடுகிறது. அதெல்லாம் பார்க்குறோம். நம்மளுடைய சம்ஸ்காரம் இருக்கே, பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்கள் இருக்குது, அதெல்லாம் திசை திருப்பி விடும். அதனால் எதிரி நமக்கு வெளியே மட்டும் இல்லை, உள்ளேயும் இருக்கிறான். அதுவும் என்ன எது இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆள் மனசில் என்ன இருக்குது, எப்போ எந்த புண்ணியம் வேலை செய்யும், எப்போ எந்த பாப்பம் வேலை செய்யும், எப்போ மனசு எப்படி மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. அப்போ அது மாறாமல் நல்ல விஷயத்திலேயே இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் அதிர்ஷ்டமாக இருக்குங்கிறதுனால இறை சக்தியை, நம்மை மீறிய சக்தியை நாம் பிரார்த்தனை செய்கின்றோம். அப்புறம் மனோ தத்துவ ரீதியாக தொடர்ந்து நம்ம அதை பிரார்த்தனை பண்ண இந்த நல்ல நோக்கம் நம்மளுடைய ஆழ் மனதிற்கு செல்லுகின்றது. அது நமக்கு நம்மளுடைய மனதிற்கு சக்தியை கொடுக்கின்றது. எதை நோக்கி நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடைவதற்கான வலிமை சக்தி எங்கள் மனசுல இருந்து தான் வரணும். இப்போ மனசுக்கு அந்த வலிமை சக்தி எப்படி வரும்? இந்த பிரார்த்தனையினால் திரும்ப திரும்ப சொல்கிறதுனால, ஆட்டோ சஜஷன் சொல்கிறான்ல, அப்போ நமக்கு நாமே திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்கிறதுனால அது நம்முடைய ஆழ் மனதுக்கு போகுது, பதிகின்றது, அது வேலை செய்யும். நம்ம மனதுக்கு அந்த ஆற்றல் இருக்குது. நம்ம எதை அடைய விரும்புகிறோமோ அதை அடைவிக்கக்கூடிய, அதில் கொண்டு சேர்க்கக்கூடிய சக்தியானது இருக்குது. இன்றைக்கி மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டில் அதெல்லாம் நிறையா சொல்கிறான். செல்வந்தன் ஆகணும் அல்லது ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும்னாக்க ஆகிவிட்டதாக நினைனா கனவு காண்கிறான். இப்போ கனவு காண்கிறது என்னது? நம்ம மனசுக்கு அதை கொண்டு போகிறது, மனசை அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது, மனசை புரிய வைக்கிறது. மனசை அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதற்கு என்னெல்லாம் தியாகம் பண்ணணுமோ, எந்த அளவுக்கு உழைக்கணுமோ மனசு அது உழைப்பதற்கு தயாராக ஆகிவிடும். அந்த மாதிரி இங்கே வந்து நான் ஒரு சிறந்த ஒரு நல்ல ஜீவன் முக்தனாக ஆக வேண்டும், இறைநிலையை இறைவனை அடைய வேண்டும்ங்கிற பிரார்த்தனை இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யன் அதற்கு தேவையான தகுதிகள் எல்லாம் என்னிடத்தில் வரணும் என்று மனதார பிரார்த்தனை செய்கின்றார். அதனால் ஒரு நல்ல பிரார்த்தனை. இந்த மாதிரி ஒவ்வொரு உபனிஷத்துக்கு முன்னாடியும் ஒவ்வொரு வேத சாக்கைக்குள்ளேயும் ஒவ்வொரு வேதத்துக்குன்னு ஒரு பிரார்த்தனை இருக்குது. இங்கே நமக்கு சாம வேதத்துக்கான பிரார்த்தனையாக இந்த மந்திரம் இருக்குது. ரொம்ப அழகான மந்திரம். இந்த மந்திரத்தை திரும்ப ஒருக்க படிச்சுட்டு நம்ம உபனிஷத்தை தொடங்குவோம். ஓம் ஆப்யாயந்த மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி. பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி. சர்வம் பிரம்மோபனிஷதம் மாகம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத். அனிராகரணமஸ்து அனிராகரணம் மே அஸ்து. ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து. ததாத்மனி சொல்லலாம். ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து. தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இறுதியாக வரக்கூடிய 3 சாந்தி நான் முதல்ல தொடக்கத்திலேயே சொன்னேன். 3 விதமான துன்பங்களுக்கு
பரிகாரம். அந்த 3 துன்பங்களும் ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்று நமக்கு வரக்கூடிய 3 விதமான துன்பங்களும் நீங்கி சாந்தி ஏற்படட்டும், நன்மை ஏற்படட்டும், அமைதி ஏற்படட்டும் என்பது. அதுக்கப்புறம் உபனிஷத்து. இந்த உபனிஷத் 4 பகுதிகளை கொண்டதாக இருக்குது. 4 சாப்டர். இந்த உபனிஷத்தில் 4 சாப்டர், 4 பகுதிகள். அதில் முதல் 2 பகுதி நேரடியாக வேதாந்தத்தை சொல்வதாக இருக்குது. அதனால் இந்த உபனிஷத்தை ஆரம்பிக்கிற பொழுதே நேராக பிரம்ம தத்துவம், ஆரம்ப பாடங்கள் எல்லாம் சொல்லாமல் நேராக பிரம்ம தத்துவத்தை சொல்லுகின்றது. உத்தம அதிகாரிகளுக்குன்னு சொல்லுவோம். உத்தம அதிகாரின்னா நல்ல தகுதியுடையவன், நேரடியாக விஷயத்தை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கர்மயோகம் முதலான அடிப்படை விஷயங்கள், நற்பண்புகள் அதெல்லாம் சொல்லி படிப்படியாக சொல்லிட்டு போகும். அப்படி வேறு உபனிஷத்துக்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த உபனிஷத்தினோட முதல் மந்திரமே ஒரு சிஷ்யனுடைய கேள்வி, 2வது மந்திரத்தில் அதற்கான பதில். 2 மந்திரத்தில் உபனிஷத்தே முடிஞ்சிருச்சு. முதல் மந்திரத்தில் கேள்வி, அடுத்த மந்திரத்தில் பதில். அதற்கப்புறம் அதற்கு கொஞ்சம் விளக்கம் வருது. அதற்கப்புறம் அடுத்த அத்தியாயங்களில் கொஞ்சம் கீழே இறங்கி அதை கொஞ்சம் கதைகளோட சொல்லுகின்றது. அதெல்லாம் எடுத்தோன்னா உயர்ந்த தத்துவம், கிளைமேக்ஸை காமிக்கிற மாதிரி. சினிமாலாம் சில சினிமா ஆரம்பித்த உடனே கிளைமேக்ஸ் சீன் வரும். அப்படி பரபரப்பான ஒரு காட்சியை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இது எப்படி நடந்தது ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போவோம். அந்த மாதிரி இந்த எது இறுதி உபதேசமோ மேலான உபதேசமோ அந்த உபதேசத்தில் தான் உபனிஷத்தை ஆரம்பிக்கிறது. ஒரு சிஷியனுடைய கேள்வியோடு ஆரம்பித்து 2வது மந்திரத்தில் அந்த உபதேசம் சொல்லப்பட்டு விடுகிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கீழே இறங்கி வந்து அதுக்கு விளக்கமானது வருகின்றது. இங்கே முன்னாடி முகவுரையிலே பார்த்தோம், குரு சிஷ்ய சம்வாதமாக இருக்குது. ஆனால் குருவோட பேரோ சிஷ்யனுடைய பேரோ இதில் இல்லை. என்ன குரு, யார் குரு, எந்த சிஷ்யன் அப்படிங்கிறது மற்ற உபனிஷத்துக்களில் குரு பேர் சிஷ்யன் பேரெல்லாம் கூட வரும். அப்படி இங்கே இல்லை. ஒரு குரு, ஒரு சிஷ்யன். ஒரு சிஷ்யன் குருகிட்ட போய் கேட்கிறான், குரு அதற்கான பதில் சொல்லுகின்றார். அவ்வளோதான். யார் என்னங்கிறதெல்லாம் எதுவும் பேரெல்லாம் இல்லை. முதல் மந்திரம் சிஷ்யனுடைய கேள்வி. ஓம் கேனேஷிதம் வததி பிரேஷிதம் மனஹ கேன பிராண பிரதம பிரைதியுக்தஹ கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கவுதேவோ யுனக்தி. இல்லை நம்மள்கிட்ட இருக்க அந்த புக்கில் தமிழில் இல்லை, அது கிரந்தத்தில் போட்டிருக்காங்க. இது ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் அதோட தமிழ் தமிழில் இல்லாமல் கிரந்தத்தில் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் இந்த புக்கு பதிப்பிட்ட காலத்தில் கிரந்தம்ங்கிறது சாதாரணமாக எல்லாரும் படிக்கக்கூடிய ஒன்றா இருந்தது. அதனால் கிரந்தத்தில் அது இருக்குது, மந்திரம் தமிழில் இல்லை. ஆனால் அதுக்கான அர்த்தம், தமிழ் அர்த்தம் இருக்குது. மூல வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. சம்ஸ்கிருதமும் மற்றும் கிரந்தத்தில் தான் இருக்குது. பரவாயில்ல. தமிழ் இது மட்டும் அர்த்தம் தமிழ் எழுத்தில் அடுத்த வாரத்துக்கு நான் ரெடி பண்ணி தர்றேன். அந்த மந்திரம் படிக்கிறதுக்கு பார்த்து படிக்கிறதுக்கு தமிழ் வேணும். நம்ம அடுத்து ரெடி பண்ணிக்கலாம், அடுத்த வாரத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். கேட்டு திரும்ப சொல்லலாம். நல்லா திரும்ப நம்ம வேத காலத்துக்கு போயிடுவோம், கையில் புக்கு இல்லாமல் படிக்கிற மாதிரி. சொல்லி கேட்டு சொல்கிறதுன்னா அப்போ அது இன்னொன்று கேட்டு சொல்கிறதுல நிறைய நன்மை இருக்குது. அப்போ தான் கவனமாக கேட்போம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை பசங்களுக்கு சில குழந்தைகளுக்கு நான் பெரும்பாலும் புக்கு கொடுக்காம தான் பாட்டு சொல்கிறது, ஸ்லோகம் சொல்கிறதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா புக்கில் தான் இருக்கே அப்படின்னு சொல்லி படிக்க மாட்டான். கேட்டு தான் திரும்ப சொல்லி ஆகணும். அப்படின்னா கவனமாக கேட்டாகணும்.
அப்போ தான் திரும்ப சொல்ல முடியும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை திரும்ப திரும்ப சொன்னாலும் அவன் வந்து சரியாக சொல்கிற வரைக்கும் கவனமாக கேட்கணும். அப்போ 4-5 முறை அவன் கவனமாக கேட்குற பொழுது அவனை அறியாமல் உள்ளே போயிடும். அது மனப்பாடம் ஆயிடும். மனப்பாடம் ஆகிறது ஈஸி. புக்கை பார்க்காம காதில் கேட்டு சொல்கிற பொழுது. ஏன்னா முழு கவனமும் அங்கே வந்தால் தான் நம்ம திரும்ப சொல்ல முடியும். அப்படி 2-3 தடவை கேட்கிற பொழுது திரும்ப திரும்ப கேட்கிற பொழுது அது தானாக மனப்பாடமாகிவிடும். அதனால் நம்ம சொல்கிறத திரும்ப கேட்டு சொல்லலாம். கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராண பிரதம பிரைத்தியுக்தஹ கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கவுதேவோ யுனக்தி. சிஷ்யனுடைய கேள்வி இது ரொம்ப நுட்பமான, அதே சமயம் தெளிவான கேள்வி. அவனுடைய கேள்வி சிஷ்யன் அவன் கேள்வியிலேயே சிஷ்யனுடைய புத்திசாலித்தனம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். ஒருத்தர் கேட்கிற கேள்வியிலேயே அவர் எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறார், எந்த அளவுக்கு கூர்மையானவனாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குற கேள்வியிலேயே தெரியும். இந்த சிஷ்யனுடைய கேள்வி ரொம்ப தெளிவான கேள்வி. கேன அப்படின்னு தொடங்குது. கேன என்றால் எதனால், எவருடைய என்ற அர்த்தம். எதனுடைய அல்லது எவருடைய அல்லது எதனால் என்ற அர்த்தம். அப்படி கேனன்னு ஆரம்பிக்கிறதுனால தான் இந்த உபனிஷத்துக்கு கேனோபனிஷத்துன்னு பேர். முன்னாடியே பார்த்தோம், முகவரியிலேயே பார்த்தோம். இந்த உபனிஷத்துக்கு பேர் கேன உபனிஷத்து. கேன உபனிஷத்துனாக்கா தமிழில் இருக்கக்கூடிய கேன இல்லை. அதனால் தமிழில் கேனேன்னா அது வேறு அர்த்தம். அதனால் சம்ஸ்கிருதத்தில் கேன அப்படிங்கிற வார்த்தைக்கு எதனால், எதனால், எதனால் தூண்டம், எதனால் அப்படிங்கிற அர்த்தம். கேனன்னா எதனால் அல்லது எவரால். எதனால் அல்லது எதனால், ஜடமாக இருந்தால் எதனால், ஒரு உயிருள்ள ஆளாக இருந்தால் எதனால், உயர்திணையாக இருந்தால் எவரால்னு சொல்லணும் அல்லது எதனால்னு சொல்லணும். இங்கே ஆத்மா இறைவன் அப்படிங்கிற பொழுது அதை வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம். கடவுளை வந்து அக்ரிணை உயர்திணை அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எவன்னு சொல்லலாம் அல்லது எதுன்னு சொல்லலாம். கடவுளை அதுன்னு சொல்லலாம், அவன்னு சொல்லலாம். ஏன்னா உயிர் ஆத்மா அது பால் பட்டது அல்ல, ஒரு பாலுக்குள்ளே கொண்டு வரக்கூடியது அல்ல. கடவுள் தான் அவர் ஆணாகவும் இருப்பார், பெண்ணாகவும் இருப்பார், அழியாகவும் இருப்பார், அதை கடந்தவராகவும் இருப்பார். அதனால் கடவுளை பற்றி நம்ம சொல்கிற பொழுது அவன்னு சொல்கிறோம், அவர்னு மரியாதையாக சொல்கிறோம், அப்புறம் அதுன்னு சொல்லுகின்றோம். அதில் ஒன்றும் குறையோ தோஷமோ கிடையாது. கடவுளை வந்து முருகன் அப்படின்னு எழுதுகிறோமே, அது வந்து இப்போ அரசியல்வாதி கூட அப்படி எழுதுறது கிடையாது, மாற்றிக்கிறான். ஏன்னா இன்னும் போட்டாக்கா மரியாதை குறைவுனா, அதனால் மரியாதையாக சொல்லணும்னு சொல்லி, அது பேர் தான், பேருக்கு அந்த தோஷம் கிடையாது. ஆண்பார் சொல் பெண்பார் சொல். ஆண்பார் சொல்னாக்கா அண்ணுன்னு முடியும், பெண்பார் சொல்னா அல்லுன்னு முடியும். அது வந்து மரியாதை குறைவுங்கிறது கிடையாது. உயர்ந்து பெரியவர்களை அர் விகுதி வந்து பன்மை விகுதி. அர்ன்னு சொல்கிற பொழுது அவர் அப்படிங்கிறது பன்மை விகுதி. ஒரு பெரியவர்களை சொல்கிற பொழுது அவர்னு சொல்கிறோம். அதே சமயம் அவன் அவள்னு சொல்கிறதுனால அது மரியாதை குறைவுன்னு நம்ம பழக்கத்தில் நினைக்கிறோம். மரியாதை குறைவு கிடையாது. முக்கியமாக கடவுள் விஷயத்தில் கிடையாது. அவன் அப்படிங்கிற கடவுளை வந்து அவன்னு சொல்லலாம், சிவன்னு எழுதலாம், முருகன்னு எழுதலாம், அவன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்டா என்னை படைச்சேன்னா கடவுளை பார்த்தே கேட்குறாங்க, ஏன்டா போடா வாடான்னு. அதனால் கடவுளை ஏன்டா என்னை படைச்சேன்னா, படைக்கிற பொழுது நீ என்ன நினைச்சேன்னா அப்படியெல்லாம் கேட்கலாம். ஒன்றும் கடவுள் கோவிச்சுக்க மாட்டார். ஏன்னா அவர் அதெல்லாம் கடந்தவர். மனிதனுக்கு தான் அந்த பாகுபாடு, அந்த இதெல்லாம் ஈகோ அதெல்லாம் வந்து, கடவுள் அதெல்லாம் கடந்தவர். எல்லாமாகவும் அவர் தான் இருக்கிறார். அதனால இங்கே கேன அப்படின்னாக்கா எதனால். அவர் அடுத்த வார்த்தை இஷிதம் அப்படின்னு இருக்கு. இஷிதம்னா தூண்டப்பட்டு, ஏவப்பட்டு, அல்லது இஷிதம் அப்படிங்கிறது வந்து இச்சை, விருப்பம். எவருடைய விருப்பத்தினால், எதனுடைய விருப்பத்தினால் ஏவப்பட்டு. அதனால் எந்த கர்த்தாவினால், இங்கே நம்ம புக்கில் இருக்கிறத பார்ப்போம். முதல் வார்த்தை கேன அப்படிங்கிறதுக்கு மட்டும் இசிக்கோல்ட்டு போட்டு எந்த கர்த்தாவினால், கர்த்தானா செய்பவன், எந்த செய்பவனால், யாரோ ஒரு ஆள், அவர் யாருன்னு தெரியல, யாருங்கிறதான் கேள்வியே. அதனால் சிஷ்யன் வந்து குருவை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? எந்த கர்த்தாவினால் இஷிதம் பிரேஷிதம் மனக. பிரேஷிதம்னா தூண்டப்பட்டதாய், செலுத்தப்பட்டதாய், ஏவப்பட்டதாய் அப்படின்னு அர்த்தம். மனக பததி, மனகனா மனது, மனசு, பதத்தினா
விழுகிறது, செல்கிறது, விஷயத்தை நோக்கி செல்லுகின்றது. சுருக்கமா முதல் கேள்வி, இதில் நிறைய கேள்வி இருக்கு. முதல் கேள்வி என்னன்னா, எதனால் தூண்டப்பட்டு மனது விஷயங்களை நோக்கி செல்லுகின்றது? அதுல அந்த இஷிதம்ங்கிற வார்த்தை ஆசை கொண்டு, அபிப்பிராயப்பட்டு, இச்சைங்கிறதுல இருந்து வருது. இஷிதம்னாக்கா எவருடைய இச்சையினால் தூண்டப்பட்டு, எவருடைய ஆசையினால் தூண்டப்பட்டு இந்த மனதானது விஷயங்களை நோக்கி செல்லுகின்றது. இது முதல் கேள்வி. மனசு இருக்கு, நமக்கு அது எங்க இருக்குன்னு தெரியலைன்னாலும் நமக்கு மனதுங்கிற ஒன்று இருக்கு. அந்த மனது என்ன பண்ணுது? எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றது. நம்ம நினைக்க வேணான்னு நினைச்சாலும் எதை நினைக்க வேணான்னு நினைக்கிறோமோ அதைத்தான் அது முதல்ல நினைக்கும். அதனால பேசாம சும்மா இருப்போம், எந்த யோசனையும் இல்லாம அமைதியா இருப்போம் அப்படின்னா மனசு இருக்கா? கை கால் அசையாம இருந்தாலும் சரி, மனசு அசையாம இருக்கிறதில்ல. அப்ப நம்ம அது கட்டுப்பாட்டில் இல்லை, நம்ம சொல்லி அது சிந்தனை பண்ணலை, அதுவா ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். அது வாட்ச் மாதிரி அதுவா ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இதயம் துடிக்கிற மாதிரி நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருந்து இல்லை, அது தொடர்ந்து எண்ணங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கு, விஷயங்களை பின்னாடி சிந்தனை பண்ணிக்கொண்டே இருக்கின்றது. கண்டிப்பாக அதை நாம் தூண்டலைங்கிறது நமக்கு தெரிகின்றது. அதுதான் நம்மை தூண்டுகிறதுங்கிறது தெரியுது. சும்மா உட்காந்துருக்க விடாமல் ஏதோ ஒரு எண்ணம், ஏதோ ஒரு ஆசை அதை செயலுக்கு கொண்டு போகிறோம். அப்போ என்னது? நாம் மனசை நடத்தி கொண்டு இருக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம். வாஸ்தவமாக அப்படி இல்லை, மனது தான் நம்மை நடத்தி கொண்டு இருக்கு. அப்போ மனதை நடத்துவது எதுங்கிற கேள்வி வருது. மனசு நம்மளை நடத்துது, மனதின் பின்னாடி போகிறதுனால தான் மனிதன்கிற பெயர் வந்திருக்கு. மனிதன்கிறதுக்கு அது ஒரு காரணம். மனிதன் மனதை பிரதானமாக கொண்டவன், மனது நல்லா விரிவடைந்தவன். மற்ற உயிரினங்களுக்கும் இருக்கு, ஆனால் மனிதன் அளவுக்கு அது முழுக்க வளர்ச்சி அடைந்ததாக, விரிவடைந்ததாக இல்லை. இப்போ இந்த மனதை பிரதானமாக கொண்டு செயல்படக்கூடிய உயிரினம் தான் மனிதன். மனசு தான் மனிதனை நடத்தி கொண்டு இருக்கு. அப்போ இந்த மனசு எப்படி? இந்த உடம்பு ஜடம்ங்கிற பொழுது அதுவும் ஜடம் தான். இப்போ ஏதோ ஒன்று மனதுக்கு பின்னாடி இருந்து மனதை தூண்டி இந்த ஜீவனை செலுத்தி கொண்டிருக்கின்றது, மனதை செலுத்தி கொண்டிருக்கிறது. முதல் கேள்வி, எதனால் தூண்டப்பட்டு அல்லது யாரால் தூண்டப்பட்டு, யாருடைய இச்சையினால் இந்த மனதானது செயல்படுகின்றது? விஷயத்தை நோக்கி போகுதுன்னா அதனுடைய செயல். அதனுடைய செயல் என்னது? யோசனை பண்ணுறது தான், சிந்தனை பண்ணுறது, பல விஷயங்களை நினைக்கிறது. இப்போ இந்த மனது இயங்குவதற்கு காரணமாக இருப்பது எது? சுருக்கமாக சொன்னால் அதான், மனது இருக்கே, மனது இயங்குவதற்கு காரணமாக இருப்பது எது என்று முதல் கேள்வி. அதே அடிப்படையில் அடுத்த கேள்வி, பிராணன் இருக்கு, இப்போ பிராணன் இயங்குவதற்கு காரணமாக இருப்பது எது? பிராணனை எது தூண்டுகிறது? அதே மாதிரி வாக்கு, பேசுகிறோம், இந்த பேச்சு பேச்சு நடத்தல் அதற்கு காரணமாக இருப்பது எது? பேச்சை தூண்டுவது எது? இப்படி உடம்பு எதனால் தூண்டப்பட்டு செயல்களை செய்கின்றது? கண்ணு எதனால் தூண்டப்பட்டு பார்க்குது? எதனால் தூண்டப்பட்டு காது கேட்குது? அப்படின்னு உடல் உள்ளுறுப்புகள், வெளி உறுப்புகள் எல்லாத்தையும் மையமாக வச்சு கேள்வி கேட்குறார். சுருக்கமாக சொன்னால், இந்த உடம்பை இயக்குவது எது? எதனால் தூண்டப்பட்டு இந்த உடலானது இயங்குகின்றது, நடக்கின்றது? உடலை உயிர்னு நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோம், அது என்னங்கிறதான் கேள்வி. அதனால் உடம்பு எப்படி நடக்குது அப்படின்னா, உடம்புக்குள்ளே உயிர் இருந்து நடத்தி கொண்டு இருக்கிறதுன்னா அந்த உயிர் எது? உயிர் எப்படி இருக்குது? அதனுடைய தன்மை என்ன? அந்த உயிருக்கு இந்த உடம்புக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன? நான்கிறது உடம்பா உயிரா? நான்கிறது மனசா? நான்கிறது பிராணனா? இதெல்லாம் கேள்வி வருது இல்லை? அந்த கேள்வி தான் இங்கே அடிப்படையான விஷயம். இந்த உடலை இயக்குகின்ற சக்தி எது? உடல் இயங்குவதற்காக, கண்ணு பார்க்கறதுக்கு, காது கேட்கறதுக்கு, வாய் பேசுறதுக்கு, இப்படி இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சக்தி எது? இதுதான் அடிப்படை கேள்வி. அதுக்கு அடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம அடுத்த வகுப்பில் தொடர்வோம். நேரமாச்சு, அடுத்த வாரம் தொடர்வோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।